Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ். சரிங்களா? சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ். அதுல உள்ள தேர்ட் எக்ஸசைஸ்ல உள்ள 11th சம் பார்க்குறோம். சரிங்களா? சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ் தேர்ட் எக்ஸசைஸ் 11th சம். வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். இன் ஃபிகர். ஓகே, இங்க பாருங்க ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இன் ஃபிகர், இந்த ஃபிகர்ல E is the point on side CB. E is the point on side CB produced of an isosceles triangle. Isosceles triangle. Isosceles triangleனாலே நமக்கு நல்லா தெரியும். ஏதோ ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அந்த ரெண்டு சைடு எதுன்னா AB ஈக்குவல் டு ஏசி. அவங்க கொடுத்துருக்காங்க ஏபியும் ஏசியும் ஈக்குவலா இருக்கு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அது மட்டும் இல்லாம இஃப் ஏடி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி, ஏடிங்கிறது பிசிக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. as well as EF is perpendicular to AC. EF ஏசிக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, triangle ABD, triangle ABD is similar to triangle ECF. triangle ECF. இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லணுமா? சரிங்களா? இப்ப சிமிலர்னு சொல்லணும்னா யூசுவலாவே நம்மளுக்கு என்ன தேவை? சிமிலர்னு சொன்னா மினிமமா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஈக்குவலா இருந்தா என்னன்னு சொல்லிடலாம்? சிமிலர்னு சொல்லிடலாம். ஓகே, இப்ப நம்ம எதை சிமிலர்னு சொல்ல போறோம்? ஓகே, நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. சப்போஸ் அவங்க சொல்ல வேண்டியது என்னன்னா ஏபிடியும் இசிஎஃப். ஏபிடி இந்த ட்ரையாங்கிளும் இசிஎஃப் இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல இங்க 19 கொடுத்துருக்கனால ஒரு க்ளூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது ஈச் 19 சொல்லிடுறோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண போறோம்னா, என்ன நம்ம சொல்ல போறோம்னா, இந்த சி ஆங்கிளும் சரிங்களா, அந்த சி ஆங்கிள் இதுல இருக்கு, இதுலயும் இதுல இருக்கிற இந்த பி ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, ஏன்னா வேற எந்த ஆங்கிளும் நம்ம கொண்டு வர முடியாது. ஓகே, ஒன்னு பி கொண்டு வரலாம், அப்படி இல்லைன்னா சி கொண்டு வரலாம். சரிங்களா? சப்போஸ் ஈன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஈங்கிற ஆங்கிள் இதுக்குள்ளதான் இருக்கும், இதுல வராது. ஆனா பி வந்து ஆன் தி வேல இருக்கு. சரிங்களா? ஒருவேளை நம்ம ஏபிடின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல கண்டிப்பா பி வந்து அட்டாச் ஆகும். சோ அப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த பி ஆங்கிளும் சி ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ண போறேன். ஓகே, ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு 90 டிகிரின்னு. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் சொல்லி ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். சரிங்களா? வாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். வாங்க சொல்யூஷன். ஓகே, ரைட். I have to write. ஓகே, எப்படி நான் எடுக்கிறேன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அந்த ட்ரையாங்கிளே எடுக்கிறேன். சரிங்களா? ட்ரையாங்கிள் இசிஎஃப். ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிளே எடுத்துக்கிறேன். ஓகே, என்ன கொடுத்துருக்குறாங்க? சின்ஸ் ஏபி is equal to AC. ஏன்னா ABC is similar triangle. ஓகே, ABC isosceles triangle. சரிங்களா? ABCங்கிறது isosceles triangle இருக்கிறதுனால ABயும் AC சைடும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றோம். we know that ஈக்குவல்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, ரெண்டு சைடு ஈக்குவல்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஓகே, we know that angles opposite to equal sides. ஓகே, angles அப்ப இது ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. angles opposite to equal sides are equal sides of a triangle. Equal sides of a triangle are equal. ஓகே, angles opposite to equal sides of a triangle are equal. அப்போ எது ரெண்டு ஈக்குவல் ஆகுது? ஏபி சைடும் ஏசி சைடும் ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த ஏபிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சியும் ஏசிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த பியும் ஈக்குவல்னு சொல்றோம். சரிங்களா? ரைட், இங்க பாருங்க. From this I have to note angle ACB. ஓகே, இந்த ஏபி சைடுல இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சி ஆங்கிளும் ஏசி சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பி ஆங்கிளும். சரிங்களா? ஆங்கிள் ஏபிசி ரெண்டும் ஈக்குவல்னு சொல்றேன். ஓகே, ஃப்ரம் திஸ் இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ ஏபிசி ஏசிபி ரெண்டுமே ஏபிசி ஆங்கிள்குள்ள தான் இருக்கு. ஓகே, ஏபிசி ஏசிபி ரெண்டுமே ஏபிசி ஆங்கிள் தான் இருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிளை நான் இங்க கொஞ்சம் வரைஞ்சுக்கிறேன். ஓகே,
வரைஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. இதானே ட்ரையாங்கிள் குடுத்திருக்க ட்ரையாங்கிள். ஓகே. ஏன்னா ஒவ்வொரு முறையும் என்னால டிராக் பண்ண முடியல. ஓகே. ஸோ வாட் இஸ் திஸ் ஹியர்? பி இங்க ஏ இருந்துச்சா? ஏ, சி வேற என்ன இருந்தது இங்க? எஃப் இருக்கு. இங்க என்ன இருக்கு? இ இருக்கு. ஓகே. இது ரெண்டும் 90ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப இங்க நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, ஏசிபி ஏசிபியும் ஏபிசி இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனா 2மே எங்க இருக்குன்னா ஏபிசி ட்ரையாங்கிள்ல தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் ஆக்சுவலா? இந்த இஎஃப்சி ஆங்கிளும் ஏபிடி ஆங்கிளும் ஏபிடி ட்ரையாங்கிளும் தான் சிமிலர்னு சொல்லணும். அப்ப அதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் நம்ம. சரிங்களா? அதுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்க. இந்த ஏசிபிய இந்த ஏசிபிய நான் எப்படி எடுக்கிறேன்னா, ஓகே, இசிஎஃப் ஏசிபி ஓகே, இந்த ஏசிபி இந்த பிசிய எக்ஸ்டெண்ட் பண்ற இ வரைக்கும். ஓகே, அப்போ இந்த ஏ எங்க இருக்கு? இந்த லைன்ல இருக்கு. நான் இதுல இருந்து ஃபுல்லா எடுக்காம எஃப்ல இருந்து எடுக்கிறேன். இங்க பாருங்க. From this I have to note ECF is equal to ABC இருக்குல்ல, ABC இங்க தான் D இருந்தது இல்லையா? ABC இதோட ஸ்டாப் பண்றேன். சோ ABD யோட ஸ்டாப் பண்றேன். இப்ப நம்ம கன்வெர்ட் பண்றது இந்த இடத்துக்கு தான் கன்வெர்ட் பண்றோம். நான் எதை கன்வெர்ட் பண்றேன்னா ACB ஃபுல்லா போகாம ஏ வந்து இந்த ஃபுல் லைனை கவர் பண்ணுது. அதுக்கு பதில் இங்க எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த லைனுக்கு மேலே நம்மளுக்கு ஹைலைட் பண்ற ஆங்கிள் இதுதான். சரிங்களா? அப்போ இங்கேருந்து பி வரைக்கும் இல்லாம எக்ஸ்டெண்ட் பண்றேன். சோ அப்போ FCE அதான் எடுத்திருக்கேன். FCE சரிங்களா? நம்ம என்ன இங்க இருக்கு? ACB ACB இருக்கு. இந்த B யோட முடிக்காம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் E வரைக்கும். அப்ப எப்படி வந்துருச்சு? ACE இந்த ஏல ஸ்டார்ட் பண்ணாம இங்க ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா அது ஒரே லைன்ல தானே இருக்கு. அந்த லைன் வந்து எங்க இருக்குன்னா ஏசி பாயிண்ட்ல தான். ஏசி லைன் மேல தான் உட்கார்ந்திருக்கு அந்த பாயிண்ட். சோ அப்ப நான் அந்த பாதியில இருந்து எடுக்க நான் ஹைலைட் பண்றது இந்த ஆங்கிள் மட்டும் தான் நான் ஹைலைட் பண்றேன். சோ அப்ப நான் அதை அப்படி எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1 யூசுவலாவே ரெண்டு ட்ரையாங்கிளையும் கனெக்ட் பண்ணுது. ரெண்டு ட்ரையாங்கிளையுமே இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கு? 90 டிகிரி. சோ அது மட்டும் இல்லாம ஆங்கிள் இஎஃப்சி இஎஃப்சியும் ஆங்கிள் ஏடிபியும் 90. ஏன்னா ஈச் எப்படி இருக்கு? 90 டிகிரி. சோ திஸ் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 2. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா, அவங்க கொடுத்திருக்காங்க ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ஏபிசி ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இருக்கனால ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சோ அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல். சோ ஏபிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சி ஆங்கிளும் ஏசிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பி ஆங்கிளும் ஈக்குவல். இப்போ நான் இங்க இதை எப்படி எடுத்திருக்கேன்னா ஏசிபியும் ஏபிசி கொடுத்திருக்க கண்டிஷன் படி எடுத்து எழுதியிருக்கேன். நான் என்ன பண்றேன்? ஏல ஆரம்பிக்காம எஃப்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு இது ரெண்டுமே இதுல எங்க இருக்குன்னா ஏபிசி ஆங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள்குள்ள தான் இருக்கு. எனக்கு தேவை இடிசியும் அதாவது இசிஎஃப்பும் ஏபிடியையும் கனெக்ட் பண்ணனாதான் ப்ராப்ளம். சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபுல்லா அங்கேருந்து எடுக்காம ஹாஃப்ல இருந்து எடுக்கிறேன். இங்கேருந்து எடுக்கிறேன். சோ இங்கேருந்து எடுத்துட்டு நான் இருக்கிற ஆங்கிள் என்ன? எனக்கு ஏசிபி. ஓகே, ஏசிபிய இந்த பிய இ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ ஏசிஎஃப்இ சரிங்களா? ஏல ஆரம்பிக்காம எஃப்ல ஆரம்பிக்கிறேன். எஃப்சிஇ அதை தான் இங்க எழுதியிருக்கேன். இசிஎஃப்னு சரிங்களா? இப்போ ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால அந்த ஆங்கிள் என்னவா மாறிடுது? ரெண்டு ஆங்கிளும் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா ஏபிடியும் இங்க பாருங்க ஏபிடி ஆங்கிளும் இஎஃப்சி ஆங்கிளும் வந்துருச்சு. சோ அப்ப வந்ததுனால from 1 and 2 நம்ம ஃபுல்லா ஏபிசில இருந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டோம். சரிங்களா? from 1 and 2 from 1 and 2 triangle ABD is similar to triangle ECF. Okay, since angle similarity property angle similarity property. Okay, so once again I read the problem. Sorry, recall the problem. இங்க கொடுத்திருக்காங்க E is the point on the side CB produced of an isosceles triangle ABC with AB is equal to AC. If AD is perpendicular to BC and EF is perpendicular to AC. சரிங்களா? Prove that triangle ABD is similar to triangle ECF. Okay, triangle ECF. இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அந்த ட்ரையாங்கிளே எடுத்துக்கிறேன். ஓகே, ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் இசிஎஃப். சின்ஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி
நம்மளுக்கு நல்லா தெரியும். 2 சைடு ஈக்குவல்னு சொன்னாலே டக்குன்னு என்ன பண்ணிடலாம்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ ஈக்குவேட் பண்ணலாம். ஓகே. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதனால சி ஆங்கிளும் பி ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்றேன். இங்க நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த சி பியோட நிறுத்தாம இ வரைக்கும், ஏல ஸ்டார்ட் பண்ணாம எஃப் வரைக்கும். சரிங்களா? ஸோ அப்ப எப்படி மாறிடுது? எஃப்சிஇ அதாவது இசிஎஃப் மாறிடுது. இங்க இருக்கிற ஆங்கிள சியோட சி வரைக்கும் கொண்டு போகாம டியோட முடிச்சுக்கிறேன். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 2 ஆங்கிளும் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஏன்னா ஏபிசிக்குள்ள தான் டியும் இருக்கு, எஃப்பும் இருக்கு. ஸோ இப்போ ரெண்டுமே 90 கொடுத்துருக்கறதுனால ஈச் 90 டிகிரி. ஸோ தட் ஃப்ரம் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி போத் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க ஏபிசி அண்ட் பிக்யூஆர். இதுல சைட்ஸ் ஏபி பிசி median AD of a triangle ABC are respectively proportional to sides PQ and QR and median PM of triangle PQR. Figure படி, இந்த figure படி. Okay, what we going to find? Show that triangle ABC is similar to triangle PQR. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. ஸோ சைட்ஸ் ஏபி பிசி மீடியன் ஏடி ஏபிசி ட்ரையாங்கிள்ல ஓகே இது ப்ரப்போர்ஷனல்னா இந்த எந்தெந்த சைடு சொல்றாங்களோ அதாவது ஏபி சைடு பிக்யூக்கும் பிசி சைடு கியூஆருக்கும் மீடியன் சைடு மீடியனுக்கும் ஈக்குவலா இருக்கும் 2 ட்ரையாங்கிளையும். இது எதுக்கு ப்ரப்போர்ஷனலா இருக்கும்? சைடு பிக்யூ கியூஆர் அண்ட் மீடியன் பிஎம் ஆஃப் ட்ரையாங்கிள் திஸ் ஒன். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏபிசி. சரிங்களா? ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள்ங்க. வாங்க பார்க்கலாம். அப்படியே கொடுத்திருக்க கண்டிஷனை வச்சுக்கிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். சரிங்களா? ஓகே. சொல்யூஷன் இந்த அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏபி பிசி சிடி அந்த 3 சைடும் பிக்யூ கியூஆர் அண்ட் பிஎம்க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. கிவன் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த கிவன் பார்ட். கிவன் ஏபி எதுக்கு ஈக்குவலா? பிக்யூக்கு ஈக்குவல். சரிங்களா? பிசி எதுக்கு ஈக்குவல்? கியூஆருக்கு ஈக்குவல். எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம்ல. ஓகேங்களா? ரைட். மீடியன் ஏடி எதுக்கு ஈக்குவல்? பிஎம்க்கு ஈக்குவல். ஓகேங்களா? ரைட். திஸ் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். நான் இந்த பிசியையும் கியூஆரையும் மிடில்ல கட் பண்றேன். ஸோ ஹாஃபா ப்ராடக்ட் இல்லைன்னா 2ஆல டிவைட் பண்றேன். ஓகே. ஹாஃப் பார்ட் எடுக்கிறேன். ஸோ அப்ப என்ன நடக்குது பாருங்க. ஏன்னா நம்ம ஏபிடி எடுக்கணும் இல்லையா? ட்ரையாங்கிள் ஏபிடி எடுக்கணும்ல, அதனால. ஓகே. இங்க பாருங்க. ஏபிசி ஃபுல்லா கொண்டு வரதுக்காக நான் எடுக்கிறேன். ஓகே. ஏபி பை பிக்யூ is equal to, I have to multiply with 1 by 2. Okay. 1 by 2 BC divided by 1 by 2 QR is equal to AD divided by PM. Okay. What is this here? AB by PQ. Okay. BC ல பாதியில தான், BC ல நடுவுல இருக்கு D. அப்போ BC ல பாதி BD. Okay. BD divided by அதே மாதிரி இங்க QM. Okay. QR ஃபுல்லா போகாம QM ல முடியுது. சரிங்களா? M is the middle part. Okay. QM is equal to AD divided by PM. AD divided by PM. That is of equation number 2. இங்க பாருங்க. 3 சைடுமே ஈக்குவலா இருந்தா SSS ப்ராப்பர்ட்டி படி. ஓகே. சைடு ப்ராப்பர்ட்டி படி 3 சைடுமே ஈக்குவலா இருக்கிறதுனால அது என்னவா மாறுது? கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள். ஓகே. கான்க்ருவன்ட் இல்லனா சிமிலர் ட்ரையாங்கிள் கூட சொல்லலாம். ஓகே. சிமிலர்னு சொல்லிக்கலாம். 3 சைடுமே ப்ரப்போர்ஷனலா இருக்கு. 3 சைடுமே ப்ரப்போர்ஷனலா இருக்கிறதுனால கண்டிப்பா ஏபிசி ஏபிடி as well as PQM similar triangles. Okay. Therefore triangle ABD is similar to triangle PQM. எந்த ப்ராப்பர்ட்டி படி? சைடு criterion. Okay. சைடு criterion, similarity criterion படி. Okay. ரைட். இப்போ நான் என்னன்னு சொல்றேன்னா corresponding angles of two similar triangles are கண்டிப்பா எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஓகே. இங்க பாருங்க அந்த 2 ட்ரையாங்கிளை நான் முதல்ல நோட் பண்றேன். இங்க வரைஞ்சுக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் புரியும் நமக்கு. சரிங்களா? நான் கன்வீனியன்ட்டுக்காக தான் வரைகிறேன். ஒவ்வொரு முறை டிராக் பண்ண முடியலன்னு. ஓகே. இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே. அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே. இந்த ட்ரையாங்கிள்ல இங்க ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, ஒரு லைன் இருந்துச்சு, இங்க ஒரு லைன் இருந்துச்சு. ஓகே. ரைட். ஏபிசிடி. ஓகே. ஏ பி சி மிடில் பார்ட் டி. இங்க
PQR மிடில் பார்ட் M. ஓகே, இப்போ நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ என்ன கொண்டு வரலாம்னா B ஆங்கிளும் Q ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்றேன். ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இன் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே ரைட். இப்போ நான் என்ன எழுத போறேன்னா we know that the corresponding angles of two similar triangles are equal. Corresponding angles ஒரு ரெண்டு similar triangle இருந்துச்சுன்னா triangle similar-ஆ இருந்ததுன்னா அதோட corresponding angles equal. அப்போ ABC யும் PQR ம் equal. சரிங்களா? அதனால நான் என்னன்னு சொல்றேன், நான் இங்க எடுத்திருக்கிறது ABD இது வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். So from this ABD angle ABD யும் ஓகே angle PQM ம் ஈக்குவல்னு சொல்றேன். angle PQM இதை just extend பண்றேன், D யோட இல்லாம C வரைக்கும் கொண்டு வரேன். okay, from this angle ABC okay is equal to angle PQR. This is of equation number 3. okay, equation 2 நம்ம மேல உள்ள இந்த லைன் நோட் பண்ணியிருக்கோம். இது equation number 3 ன்னு கொடுத்திருக்கேன். okay, இப்போ என்ன நான் சொல்ல போறேன்னா in triangle ABC and triangle PQR. ஓகே, இதை எடுக்கிறேன். in triangle ABC and triangle PQR from 1 and இந்த ரெண்டு கண்டிஷன் எடுக்கிறேன். from 1 அந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கங்க. AB by PQ is equal to BC by QR. This is of equation number 4. இப்ப பாருங்க, ஒரு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு, சைடு ஈக்குவலா இருக்கு. அப்ப சைடு ஆங்கிள் சைடு ப்ராப்பர்ட்டி படி ரெண்டு ட்ரையாங்கிளும், அதாவது ஏபிசியும் பிக்யூஆரும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ஃப்ரம் 3 and 4 என்னன்னு சொல்ல வரேன், ட்ரையாங்கிள் ஏபிசி is similar to triangle PQR. எந்த ப்ராப்பர்ட்டி படி? side angle side property படி. okay, since side angle side similarity property. One second, I recall the problem. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, side AB and BC and median AD of triangle ABC are proportional to PQ QR and median PM of a triangle PQR இருக்கு. சரிங்களா? ஓகே ரைட். அடுத்து என்னன்னு சொல்றாங்கன்னா, show that ABC is similar to PQR. நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, கொடுத்திருக்க கண்டிஷன் படி எந்தெந்த சைடு அவங்க ஈக்குவல்னு சொன்னாங்களோ அந்த ஈக்குவல் சைடு எடுத்துட்டு மிடில் பார்ட்டை மட்டும், ஏன்னா மீடியனா இருக்கிறதுனால மிடில் பார்ட்டை மட்டும் ஹாஃபா எடுக்கிறேன். ஓகே, 1/2 ப்ராடக்ட் பண்ணும்பொழுது எனக்கு பிடியா ஆயிடுது. ஃபுல்லா போகாம எக்ஸ்டெண்ட் பண்ணாம மிடில் பார்ட்டோட ஸ்டாப் ஆகுது. ஓகே, பிடி பை QM. ஓகே, திஸ் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, சோ அப்போ சைடு ஓகே எப்படி இருக்கு, சைடு ப்ராப்பர்ட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லி முடிச்சிடறோம். ஓகே, ஆனா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏபிசி ஃபுல்லா கொண்டு போகணும். ஏபிசியும் பிக்யூஆரும் சிமிலர்னு சொல்லணும். நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க. ஓகே, சிமிலர் ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் கண்டிப்பா எப்படி பண்ணலாம், நம்ம ஈக்குவல் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணும்பொழுது ஏபிடி இஸ் ஈக்குவல் பிக்யூஎம்னு சொல்றேன். பியோட முடிக்காம ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ற, அது ஒரு லைன் தானே, நான் ஹைலைட் பண்றது பி ஆங்கிள் தான். அப்போ ஏபிசி இஸ் ஈக்குவல் டு பிக்யூஆர். திஸ் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்தோம், ஏபி பை கொடுத்திருக்காங்க இல்லையா, அங்க பாருங்க ஏபி ஃபர்ஸ்டையும் செகண்டையும் எடுக்கிறேன். ஏபியையும் பிசி பை கியூஆரையும் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டு லைனையும் எடுத்துக்கிட்டு ஃப்ரம் 3 and 4ல சைடு ஒரு ஆங்கிள் சைடு இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் அதே மாதிரி ரெண்டும் மேப் ஆகுதுன்னு சொல்லி முடிச்சுட்டு நான் என்னன்னு சொல்றேன்னா, ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். எந்த கேஸ் படி? சைடு ஆங்கிள் சைடு சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி படி. சரிங்களா? நல்லா என்ஜாய் பண்ணி படிங்க, நல்லா புரிஞ்சு வாசிங்க. ஓகே, மேக்ஸுங்கிறது ரொம்ப டஃப்லாம் கிடையாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு
நம்மளுக்கு ஃபிங்கர் டிப்ல வரும். ஓகே. தொடர்ந்து படிங்க. என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சேட் பண்ணுங்க. ஐ வில் ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ். ஐ வில் கேட்ச் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. See you. Bye.